பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட போஸ்ட் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 11வது நாள் இன்றாகும். பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. கடல் வழியாக தற்போது நாங்கள் ராமர் பாலம் எனப்படும் மணல் திட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இப்போது இங்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் இந்த பிரச்சனைகளை ஆராயலாம். வணக்கம். வணக்கம். எவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்கிறீர்கள்? நான் கடந்த 4 வருஷமா இங்கே மீனவர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன். 5 வருஷமே நாங்கள் இந்த கடலை நம்பி தான் இருக்கிறோம். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால இந்திய இழுவை படகுகள் புதிதாக இந்தியாவில் இழுவை படகுகள் ஒரு தொழிலை உருவாக்கி அதை இந்த கடலை செய்ய வெளியிட்டாங்க. அவங்க அதுக்கு 60 வருஷ காலமா செஞ்ச காலத்துல அவங்க இடத்துல அந்த இழுவை படகுன்னு சொல்றது முற்று முழுதா கடல்ல இருக்க பவளப்பாறை, மீன் குஞ்சுகள், மீன் முட்டை எல்லாத்தையும் அழிக்கும். சண்டை நடந்த காலத்துல நாங்க அங்கால போறதுல அவங்களும் குறைவா தான் இருந்து, ஆனா சண்டை முடிப்பட்டது 2009 சண்டை முடிஞ்ச காலம் பிறகு அவங்களோட வருகை அளவுக்கு அதிகமா இருந்து எங்களோட மீனவர்கள் என்ன ஒரு நாளைக்கு சாதாரணமா 200 ரூபா 300 ரூபா உழைக்கிறது கூட சரியான வாழ்வாதார கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் மாற விட்டு ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்காங்க. முழுமையான்றதை நாங்க சொல்லிக்கிறோம். முழுமையா எங்களுக்கு கட்டுப்படுத்தி தருவாங்களா இருந்தா எங்களோட மக்களோட வாழ்வாதாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். நேவி அங்க பாயிண்ட் அடிச்சு அதுல இருக்கிறாங்க. அங்க பெரியால நாங்க அங்க வளவழைக்க போனா அதுல வளவழைக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆகவே அங்க நாங்க மீன் பிடிக்காடி இங்க எங்களுக்கு தொழில் பண்றதுக்கு வேற இடம் இல்லை. பிறகு நாங்க சாப்பிடுறதுக்கு ஒரு வழி இல்லை. அதே மாதிரி எல்லா தொழிலாளிகளும் அங்க போனா நாங்க இரவு நேரத்தில் தங்கியும் வர்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப எங்களை அங்கே விடாட்டி எங்களுக்கு தொழில் பண்ண முடியாது, சாப்பிடுறதுக்கும் ஒரு வழி இல்லை. அப்படின்னா அரசாங்கம் தான் எங்களுக்கு காசு வரணும். அப்ப நேவியை எங்களை தொழில் பண்ண வேணும்னு சொல்றாங்க. கரையை மீன் இல்லை. அதனால இந்தியா ரோல் அவங்க இரவு விடிய அவங்க மீனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பகல்ல நாங்க சும்மா தான் இங்க இருக்கணும். நண்டு வலையை இரவுல விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா காலையில போய் பார்த்தா நண்டு வலை இல்லை, அது ரோலர் எடுத்துட்டு போயிடுறோம். இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய பிரவேசத்தினால் இங்குள்ள கடல் வளங்கள் அழிக்கப்படுகிறது, மீன்கள் அழிந்து போகிறது. இதனால் இலங்கை மீனவர்கள் இதோ மீன்கள் அற்ற நிலையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சக்தியின் மற்றைய குழுவினர் பேசாலை 50 வீட்டு திட்ட கிராமத்துக்கு விஜயம் செய்தனர். யுத்தத்தின் பாதிப்பினால் வீட்டினை இழந்த மக்களுக்கு இதுவரை வீட்டு திட்டங்கள் வழங்கப்படவில்லை. இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த மீண்டும் பேசாலையில் குடியேறிய 2 குடும்பங்களுக்கு இதுவரை எவ்வித உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை. ஒரு ஆளுன்னு சொல்லி ஒரு உதவியும் தாராங்க இல்ல, ஒரு சமத்தியும் தாராங்க இல்ல, எதுவும் பாக்குறாங்க இல்ல. ஓட்ஸ் சொன்ன உடனே அங்க இருந்து இங்க வராங்க, ஓட்ஸ் போடுங்க நாங்க அதை செய்யறோம் இது செய்யறோம் சொல்றாங்க. சொல்லிட்டு போறதோட எல்லாம் சரியா போச்சு. திரும்பியே பாக்குறாங்க இல்ல. 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தின் போது இங்கிருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் 2011ஆம் ஆண்டு குடியேற வந்த போது இவர்களுக்கு கிடைத்த வீடுகளே இவை. இருந்த போதிலும் தங்களின் வீடுகளை நிர்மாணித்து தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை யாரும் அதற்கான சிறந்த பதிலை வழங்கவில்லை என இங்குள்ள மக்கள் குறிப்பிடுகின்றனர். அது மாத்திரமன்றி இந்த 50 வீட்டு திட்ட கிராமத்திற்கு வருவதற்கான பிரதான வீதி சுமார் 4 கிலோமீட்டர்கள் தான் இருக்கின்றது பேசாலை நகருக்கு. ஆனாலும் கூட அந்த 4 கிலோமீட்டர் வீதியை கடப்பதற்கு எங்களுக்கு வித்தியாசம் சென்றது. மிகவும் மோசமான நிலையில் காணப்படும் அந்த வீதியாவது புனரமைத்து தருமாறும் இங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உதயபுரம் கிராமத்தில் சுமார் 75 குடும்பங்களில் வசித்து வருகின்ற போதிலும் அவர்களுக்கான பிரதான வீதி நீண்ட காலமாக சட்டமிடப்படாமையினால் போக்குவரத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தென்மாகாணத்தின் ஹம்மபோட்டை மாவட்டத்தில் சூரியனுவ இஹலகுருதான மற்றும் பகலகுருதான ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அறிந்து கொண்டனர். மக்கள் சக்தி குழுவினர் கவுன்காட்டியேழு கிராமத்துக்கு விஜயம் செய்திருந்தனர். கடின உழைப்புடன் நெற்பயிற்சியை மேற்கொண்டு வரும் இந்த கிராம மக்கள் யானை தொல்லையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவும் யானைகளினால் வயல் நிலங்கள் பல அழிக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மற்றைய குழுவினர் கபுகினிசல், மகிது கமல், வெஹரபெலசு மற்றும் மீஹக ஜலத்துர கிராமத்துக்கு விஜயம் செய்திருந்தனர். மீஹக ஜலத்துர பகுதியில் யானைகளின் நடமாட்டத்தினால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். வடமத்திய மாகாணத்தின் மக்கள் சக்தி குழுவினர் அத்தனக்கடவல, தியபெத்தும, அவதிபுலான, பக்கபூரு, அலுஹாறு, சரபிம, நெக்கிபிட்டி மற்றும் ஆகல ஆகிய கிராமங்களுக்கு இன்று விஜயம் செய்தனர். அலுஹார பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தியபெத்தும கிராம மக்கள் தமது வைத்திய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தியபெத்தும வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளது.
இருந்தது. எனினும் வீதி கட்டமைப்பு உரிய முறையில் இன்மையினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாம் பிரியபெரும பிரதேசத்திற்கு விஜயம் செய்திருந்தோம். இந்த பிரதேசத்தில் மிகவும் முக்கியமாக கூறப்பட்ட விடயம் வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில். பிரியபெரும பிரதேச வைத்தியசாலையில் தற்போது நான் இருக்கின்றேன். இந்த வைத்தியசாலையில் மக்கள் அதாவது நோயாளிகளை தங்குவதற்குரிய நோயாளர் அறை தொடர்பில் மக்கள் பெரும் விசனம் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் இங்கு நாங்கள் விஜயம் செய்து பார்த்தபோது 2 நோயாளர்கள் அறை, பெண்களுக்கான ஒரு பிரிவும் அதேபோல் ஆண்களுக்கான ஒரு பிரிவும் மாத்திரமே காணப்பட்டது. 2 நோயாளர்கள் அறையிலும் 2 கட்டில்கள் மாத்திரமே காணப்பட்டன. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் நோயாளர் அறை நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட போதும் தற்போதும் இந்த வேலை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த அனைத்து பணிகளும் குறை நிர்மாணத்தில் இருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இலங்கை தோறும் திட்டம் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.